மன்மதனிலே வென்றால் உண்டு வாழ்வில் ஒரு திருநாள் இன்னைக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ஸ்டைலில் இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்க முடியாது. இன்னும் சொல்கிறீங்களே பெரிய ஸ்டைல் இருந்தால் வேறு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. குதிரையில் பாடிக்கிட்டு அப்படியே வருவார், ஒரு கண் அடிப்பார். தியேட்டரில் பாதி பேர் மயக்க முடிக்கல வந்துட்டான். அந்த ஸ்டைல். ஒரு தடவை ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, இவராக அவங்களோட ஊரில் பெரிய நடிகர்னு கேட்டாங்க. ஆமான்னு தலையெழுத்துட்டு போனாங்க. The way you choose your best stars are really funny அப்படின்னு போட்டாங்க. சினிமா போயிடுச்சு, எப்படி தான் பேர் எழுதுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் காலத்துலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். மக்கள் மத்தியிலேயே இருக்கணுங்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தா அரசியலுக்கு வந்து வர்றாங்க. அப்படி தான் வர்றாங்க. இந்த கடவுளே கிடையாது. அதனால தான் திராவிட இயக்கங்கள் வந்து பொங்கல் வந்து எடுத்துச்சு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் பற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் வள்ளுவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு கொடுத்த மரியாதை. பொங்கலுங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு உள்ளூர் பண்டிகை இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. பெங்கால் அதே மாதிரி உழைக்கிறவன் எங்கே இருக்கிறானோ அங்கே வந்து பொங்கல் இருக்கு. மனித இனம் வந்து நன்றி மறக்காத இனம்னு காட்டுறதுக்கு அடையாளமாக விளங்குறது பொங்கல். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? தீபாவளியில் 3 தீபாவளி கண்ட படம் ஹரிதாஸ். பொங்கல் என்றாலே வந்து அது 4 நாள் கொண்டாட்டம், தீபாவளி 1 நாள் கொண்டாட்டம். பொங்கல் திருநாளில் வெளியாகி 2 பொங்கல் 3 பொங்கல் கண்ட படங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருந்திருக்கும். உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாட்கள், அந்த பொங்கல் தின கொண்டாட்ட சிறப்பு படங்கள். பொங்கல் என்றாலே 4 நாள் கொண்டாட்டம், தீபாவளி 1 நாள் மட்டும்தான். எப்படி அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் அந்த பொங்கல் டேஸில் எப்படி? பொங்கல் டேஸில் படங்கள் வந்தது. ஹரிதாஸோட மற்ற படங்களை போட்டு கம்பேர் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, ஹரிதாஸ் வந்தபோது 2வது உலக யுத்தம் நடந்துக்கிட்டு, அதை சொன்னீங்க. அந்த ரா ஃபில்மு, அப்போல்லாம் ஃபில்ம் வச்சு தானே படம் எடுப்பாங்க. அந்த ஃபில்மு வந்து கட்டுப்பாடு வச்சுட்டாங்க. அதனால் வருஷத்துக்கு இத்தனை படத்துக்கு மேலே எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹரிதாஸ் ரிலீஸ் ஆனது போது அடுத்த படமே ரிலீஸ் ஆகலை, இன்னொரு படமே வரல. அது ஒரு காரணம். 2வது அன்றைக்கி பாகதருக்கு இருந்த அந்த அன்றைக்கி அந்த படமும் ஒரு வித்தியாசமான படம். இப்போது ஒரு ராஜா கதை தான். கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஒரு பெண் பித்தனா சுற்றுறவன், ஸ்ரீலோலனா சுற்றுற ஒரு பணக்கார வாலிபன் கடைசி காலத்தில் மனம் திருந்தி தன்னுடைய பெற்றோரை எப்படி பார்த்துக்கிறாங்கிறது தான் கதை. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து மன்மதனிலே வென்றால் உண்டோ, வாழ்வில் ஒரு திருநாள், இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி பொறுக்கித்தனமாக சுற்றுற இந்த பையன் ஒரு முனிவர் கொடுத்துற சாபத்தினால காரை இழந்ததுக்கு பிறகு கிருஷ்ணனை கும்பிட்ட பிறகு காலெலாம் திரும்பி வந்ததுக்கு பிறகு தன் பெற்றோரை கவனிக்கிறது தான் தன்னுடைய முக்கிய கடமைங்கிறது அந்த படத்தினுடைய கதை. இவ்வளோ சிம்பிள் கதை அது. ஆனால் வந்து பெரிய திருப்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பாடல்கள். மன்மதனிலே வென்றால் உண்டு வாழ்வில் ஒரு திருநாள் இன்னைக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ஸ்டைலில் இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்க முடியாது. என்னமோ சொல்கிறீங்களே பெரிய ஸ்டைலுன்னா வேறு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு. குதிரையில் பாடிக்கிட்டு அப்படியே வருவார், ஒரு கண் அடிப்பார். தியேட்டரில் பாதி பேர் மயக்க முடிக்கல வந்துட்டான். அந்த ஸ்டைல். அதனால் இதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த படம் வந்து ஒரு வரலாற்று படம். பொங்கல் சமயத்தில் வந்து என்னென்னா 4 நாள் இருந்ததுனால நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகும். எது ரிலீஸ் ஆச்சு எது போச்சுங்கிறதெல்லாம் எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. பொங்கலில் ரிலீஸ் ஆகி பெருசாக ஓடின படங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. தீபாவளி அன்றைக்கி எனக்கு இருந்த பிரச்சனை என்னன்னாக்கா, எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாட மாட்டோம். என்ன காரணம் சார்? அது திராவிட இயக்கத்தில் வந்ததுனால நாங்கள் தீபாவளி கொண்டாடினதே கிடையாது. சின்ன பசங்களாக இருந்தது கூட புது துணியெல்லாம் கூட எடுத்ததில்லை. அதனால் தெருவே பட்டாசு ஒடிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் சினிமாவுக்கு போடுவேன். பொங்கல் அப்படி இல்லை. பொங்கல் பயங்கரமாக எங்கள் வீட்டில் எல்லாம் கொண்டாடுவோம். அது இங்கே சென்னையில் கொண்டாடுவீங்களா உங்கள் சொந்த ஊரில்? ஏன்னா வீட்டில் மாடுகள் இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாட்டு பொங்கலுக்காக மாடுகளை தயார் பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணுவோம். கொம்புக்கு வர்ணம் பூசுறது, லாடம் அடிக்கிறது, இதெல்லாம் இது பண்ணி அதுக்கு எங்கள் வீட்டில் 6-7 மாடு இருக்கும். அதே மாதிரி வேலைக்காரர்களும் இருந்தாங்க. 4 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஒரு 7-8 மாடுகளுக்கு மேலே இருந்தது. அப்புறம் போக குதிரை இதெல்லாம் வேறு இருந்தது.
எல்லாத்துக்கும் சேர்த்து மாட்டு பொங்கலுக்கு பேரில் குதிரைக்கு சேர்த்து பொங்கல் வைப்போம். குதிரை வண்டி ஓட்டுறீங்களா? ஆமாம், குதிரை வண்டியெல்லாம் ஒரு குதிரை சவாரியெல்லாம் பண்ணுவோம். 2 குதிரை இருந்தது. 2 குதிரை. இப்போ வீட்டில் பெரிய இடம், வீட்டுக்குள்ளாரே நல்ல பெரிய இடம் இருந்தது. அதனால் வீட்டுக்குள்ளாரையே குதிரையை ஓட்டிக்கிட்டு ரவுண்ட் அடிப்போம். அதெல்லாம் பண்ணுவோம். ரோட்ல எல்லாம் இது பண்ணுவோம். அதான் தான் சொன்னேனே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் ரிகர்சல் ஹால் இருந்ததுனால அவங்க படங்களுக்கு தேவையான குதிரைகளில் எங்கள் குதிரை தான். அலிபாபா படத்தில் வந்து கடைசியில் பானுமதி வீரப்பா கடத்திட்டு போகிற குதிரை வந்து எங்கள் குதிரை தான். ஓ, எங்கள் குதிரையில் தான் வீரப்பா ஓட்டிக்கிட்டு போய் பானுமதியை கடத்திட்டு போவார், அப்படியே அடிக்கிட்டு போவார். அதே மாதிரி மாடர்ன் தேட்டர்ஸுடைய படங்கள், வண்ணக்கிளின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் மாடு தான் வில்லனாக வரும். அந்த மாடு எங்கள் வீட்டு மாடு. அந்த டிஆர்எஸ் அப்படியே அவர் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் இதுக்கு அவருடைய ரிகர்சல் ஹாலுக்கு போவார். கிராஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவார். அப்படி தான் குற்றாலத்துலேருந்து 2 குரங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம். அந்த குரங்குங்களை வச்சு எடுத்தார். எங்கள் வீட்டில் இருக்கிற காரு, ஒரு எங்கள் அண்ணன் வந்து ஒரு டூரர் கார் வச்சுருந்தா. டூரர் கார்னால் அந்த டாப்பை கட்டிடலாம். அந்த மாதிரி காரு அப்போல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. அதனால் அதுக்காக இந்த கைதி கண்ணாயிரம் படத்தில் அந்த கார் படம் பூரா வரும். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் இந்த மாட்டை தயார் பண்ணுறதுக்காக மனுஷ பொங்கலை விட மாட்டு பொங்கலில் நாங்கள் தீவிரமாக இருப்போம். காலையிலேருந்தே போவோம். அந்த மாட்டுக்கு கொம்புக்கு மணி கட்டுறது, அது மூக்கணாங்க எல்லாம் புதுசாக கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பாத்தி கட்டி அதுங்களை ஓட்டுறது இது. அதனால் சினிமாவுக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது. அதான் வெளிநாட்டு தமிழர்கள் சொல்கிறாங்க, இந்த மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம், மொரிஷியஸ், சிசேல்ஸ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளில் 4 நாட்கள் பொங்கல் திருவிழாங்கிறது சமயத்தில் வந்துட்டு நாங்கள் 1 வாரம் கூட நாங்கள் கடைப்பிடிப்போம். ஆனால் உங்கள் நாடுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து குறையுது. ரொம்ப திராவிட இயக்கங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் அங்கே பொங்கல் பெருசாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி தீபாவளி மலர் தான் வெளியிடுவாங்க. ஆனந்த விகடன் தீபாவளி மலர் இவ்வளோ பெருசு வரும், கல்கி தீபாவளி மலர் இவ்வளோ பெருசு வரும். 5 ரூபாய்க்கு 500 பக்கம் இருக்கும். ஃபுல் ஆர்ட் பேப்பர். இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்தா கூட அந்த மாதிரி புக் அடிக்க முடியாது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தீபாவளி மலர். திராவிட இயக்கங்கள் வந்தது பிறகு தான் பொங்கல் மலர்னு வெளியிட்டாங்க. திராவிட நாடு பொங்கல் மலர், தீப்பொறி பொங்கல் மலர், தென்றல், முரசொலி எல்லாம் பொங்கல் மலர் வெளியிடுவாங்க. அப்போ நாங்களும் ஒரு பத்திரிக்கை வெளியிட்டுக்கிட்டு இருந்தோம், திருவிளக்குன்னு. அது பொங்கல் மலர். அது அப்போ வந்து ஒரு போட்டியாக நடக்கும். முரசொலி பொங்கல் மலர் பிரமாதமாக இருக்குதா, திருவிளக்கு பொங்கல் மலர் பிரமாதமாக இருக்குதாங்க. கண்ணதாசன் தென்றல் இருந்தாலும் கூட இது 2க்கு தான் மத்தியில் தான் போட்டி இருந்தது. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறம் வழக்கப்படி எல்லாம் நின்று போன மாதிரி நின்று போச்சுன்னு வச்சுங்க. ஆக பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் மலர் வெளியிட்டு தீபாவளி மலருக்கு போட்டியாக ஈக்குவலாக வந்தது வந்து திராவிட இயக்கங்கள் பண்ணது. பொங்கல் திரைப்படம், பொங்கல் மலர், பொங்கல் கொண்டாட்டம், அதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகளுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதாங்க கிராமத்தில் நையாண்டி மேளம் இதெல்லாம் இருக்கும். ஈரோடு பேச்சுமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அவர் தான் நையாண்டி மேளத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த நையாண்டி மேளமெல்லாம் இன்றைக்கி இல்லை, அதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. டான்ஸ் ஆடிக்கிட்டு நாதஸ்வரம் வாசிப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழர் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு குணம் உண்டு அப்படிங்கிறத பறைசாற்றி விதமாக தான் இந்த தமிழர் திருநாள் கடைபிடிக்கப்படுகிறதா? அறுவடை திருநாள். அதுதான் முக்கியமாக. என்னன்னா உழைப்புக்கு கொண்டாடுற பண்டிகை. மற்றதெல்லாம் தெய்வத்தின் அடிப்படையில் கொண்டாடுறது. இதுதான் உழைப்புக்கு. அறுவடை நெல் பயிரெல்லாம் விளைஞ்சி அறுவடை பண்ணி விற்றாச்சு, விற்று பணம் பண்ணியாச்சு. பாடுபட்டு உழைச்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. அந்த பலனை கொண்டாடுறது தான் அந்த பொங்கல் திருநாள். அதுக்கு நன்றி வந்து சூரியனுக்கு சொல்கிறோம். நீ இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஆக அங்கே கடவுளே கிடையாது. அதனால தான் திராவிட இயக்கங்கள் வந்து பொங்கல் வந்து எடுத்துச்சு. உழைக்கும் தோழர்களுக்கு கம்யூனிஸ்ட் பண்டிகைன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் அந்த கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்களே, அந்த கம்யூனிஸ்ட் தான் முதல்ல கடைப்பிடிச்சது. தொழிலாளர்களுடைய தொழிலுக்கு மரியாதை கொடுத்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிற இதை அடிப்படையை வச்சு நம்ம செஞ்சது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு வள்ளுவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு கொடுத்த மரியாதை. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து கம்யூனிஸ்டத்தை உண்டாக்குனாருங்கிறதே கிடையாது. அவனா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். வள்ளுவர் சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறார். நீ ஏழைகளை ஏமாற்றி அடிவத்தில் அடிச்சுன்னா அவன் பொங்கி எழுந்தாலும் தொலைஞ்சலானார். புரட்சியை சொன்னவர் அவர். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கம்யூனிசம் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை உடைய ஒரு 1.5 வரி குரலை பாருங்கள்.
இதெல்லாம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த சிந்தனை வந்து உழவுக்கும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லி அந்த அதெல்லாம் உழைப்புக்கு நம்ம கொடுத்த மரியாதை. பின்னாடி வந்து ஒரு பாரதியாரும் அந்த பாடுறாருன்னு வச்சுங்க, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம், வெற்றி எட்டு திக்குமிட்ட கொட்டுமுறைச்சி, அதெல்லாம் அவரும் அதை வள்ளுவர் எடுத்து பாடுறார். பிற்கால கவிஞர்களும் பாடுறாங்க. அதுதான் பாரதிதாசனை பற்றி வைரமுத்து எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, பாரதிதாசனை ஏன்டா ரசிக்கிறீங்கன்னு கேட்டபோது, சிவப்பு சூரியனை பார்த்து காதலியின் கண்ணை சிவப்பை பற்றி வர்ணித்து கொண்டிருந்த கவிஞர்கள் இருந்த காலத்தில் உழைத்ததனால் சிவந்து போன தொழிலாளியின் கருத்தை பற்றி பாடியவன் பாரதிதாசன். கம்யூனிச கருத்துக்கள்லாம் நம்ம அந்த காலத்திலேருந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். உழவுங்கிறது வந்து உழைப்புக்கு கொடுக்குற மாதிரி, அதை கடவுள் அங்கே வந்து ஆத்திகம் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, உழைச்சவனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. இங்கே வந்து தைத்திருநாள், பொங்கலுக்கு பண்டிகை. அதே போல் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மகர சங்கராந்தி, ஒவ்வொரு கேரளா ஆந்திரா எல்லாத்துலேயும் சங்கராந்தி தான். ஆனால் வந்து அதே நாட்களில் தான் கொண்டாடப்படுது. அது வேடிக்கை என்னென்னா, நான் ஒரு தடவை குஜராத்தில் இருந்தேன், ரெண்டு வருஷம் குஜராத்தில் இருந்த பொங்கல் அன்றைக்கி. நம்ம எல்லாத்த விட அவங்க தான் பொங்கலை பிரமாதமாக கொண்டாடுறாங்க. அப்படியே சார்? சங்கராந்தி பண்டிகைன்னு பேர். பட்டை விடுறது, பட்ட திருவிழாவாக இருக்கு. விதமான பட்டை விட்டுக்கிட்டு பொங்கல் அன்றைக்கி அவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க. 2 வருஷம் இருந்தேன். நம்ம ஹோட்டல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. இந்த நியூ இயர் இதெல்லாம் நடக்கிறாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் தைத்திருநாள் அன்னைக்கு நான் அதில் கலந்துக்கிட்டு, நான் தங்கி இந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் தான், அதில் பெரிய செலிப்ரேஷன் நடக்கும். ஆமாம், அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த குஜராத்தில் வந்து குஜராத்தில் பொங்கல் அவ்வளோ பிரமாதமான பண்டிகையாக இருக்குது. நான் அப்போ தான் தெரிஞ்சது, பொங்கலுங்கிறது நம்ம நினச்ச மாதிரி ஒரு உள்ளூர் பண்டிகை இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. பெங்கால் அதே மாதிரி அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. உழைக்கிறவன் எங்கே இருக்கிறானோ அங்கே வந்து பொங்கல் இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து மொழி இனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உழைக்கிறவனுக்காக, உழைப்புக்கும் உழைக்கிறவனுக்கும் கொடுக்குற மரியாதை தான் பொங்கல். அதனால் அது வந்து உலகம் பூராவிலுமே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அது பொங்கல் என்பது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வந்து தமிழர்களுக்கு நாடுகளில் இந்த திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாள்களில் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோங்கிறது சூரியனுக்கு கொடுக்குற நன்றி. மாடுகள் இல்லைன்னா நம்ம விவசாயம் சரியாக வராது, மாடுகளுக்கு கொடுக்குற நன்றி. நம்ம கூடவே வாழ்ந்து நமக்காகவே உயிரை விடுற அந்த பிராணிகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற ஒரு இது. அந்த வகையில் பார்க்கும்போது இருக்கிற பண்டிகைகள் எல்லாத்த விட உயர்ந்த பண்டிகைன்னு ஒன்று இருக்குதுன்னா, விழான்னு ஒன்று இருக்குதுன்னா, அது பொங்கல் விழாவாக தான் இருக்க முடியும். மனித இனம் வந்து நன்றி மறக்காத இனம்னு காட்டுறதுக்கு அடையாளமாக விளங்குறது பொங்கல் திருவிழா. இந்த விஜய் அஜித்துங்கிற நிலை மாதிரி விஜய் சிவகார்த்திகேயன் அப்படி கட்டமைக்கிறாங்களா அந்த பொங்கல்லேருந்து? எதையாவது சொல்லி பட உலகத்தை காப்பாற்றணுங்க. சினிமா போயிடுச்சு, அதனால தானுங்க அத்தனை பேர் அரசியலுக்கு வர ஆரம்பித்தா. சினிமா இருந்தே அதையா விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு வர்றான்? சினிமா போயிடுச்சு, எப்படி தான் பேர் எழுதுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச, எம்ஜிஆர் காலத்துலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் அது. இப்போ மக்கள் மத்தியிலேயே இருக்கணுங்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தா அரசியலுக்கு ஒன்று வர்றாங்க. அப்படி தான் வர்றாங்க. நீங்கள் பாருங்களேன், விஜய் பேர் எப்படி டெய்லி வருது. சினிமாவில் நடித்தா வந்து சினிமாவில் இருந்தபோது கூட இவ்வளோ நாள் வந்ததில்லை, அரசியலுக்கு வந்ததுனால தான் வருது. சினிமாவில் நடித்தபோது அவரை பற்றி என்ன செய்திகள் பெருசாக வந்தது யாருக்கு தெரியும்? அவர் படங்கள் ஒன்றும் இப்போ நல்லா இப்போ சொல்கிறீங்க எல்லாம் ஒவ்வொரு படம் 1000 வருஷம் ஓடிச்சு, 2000 வருஷம் ஓடிச்சுன்னு கதையாக விட்றீங்க, கேட்டுக்கிறோம். அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்று. நான் அவருடைய படமே செலக்டடாக தான் பார்த்துருக்கேன். பிகில் படம் பார்த்துருக்கேன். பிகில் படம் இவருக்காக போய் பார்த்ததுக்கப்புறம் அது வித்தியாசமான படம் தெரியுது. அதில் இவர் மாட்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஏதோ சுக்கரன் ஒரு படம் பார்த்தேன், அதில் அந்த ஒரு பாட்டுக்காக போனேன். அந்த பாட்டில் அந்த வேறு ஹீரோ பாடுற அப்படி இவர் அந்த கெஸ்ட் ஆர்டிஸ்டாக வந்தார், ஒரு நல்லாவே நடிச்சிருந்தார். அது மாதிரி செலக்டடாக தான் சர்க்கார் படம் பார்த்தேன். செலக்டடாக சில மூவிஸ் தான் பார்த்துருக்கேன், மற்றபடி அவருடைய படங்களை பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு அந்த வெளிநாட்டு பட உலக தொடர்புகள் இருந்ததுனால அவங்க ஒரு தடவை ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, இவராக அவங்களோட ஊரில் பெரிய நடிகர்னு கேட்டாங்க. ஆமான்னு தலையெடுத்துட்டு போனாங்க. த வே யூ சூஸ் யுவர் பெஸ்ட் ஸ்டார்ஸ் ஆர் ரியலி ஃபன்னி அப்படின்ட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவர் ஜேசிடி பிரபாகர். அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அன்பை மட்டும் இல்லை சொன்னார். எம்ஜிஆரே சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா நான் வந்து ஜேசிடி பிரபாகர் கொடுப்பேன். அவன் அந்த ஜேசிடி பிரபாகர் இருந்து இப்போ விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருக்கார். கிறிஸ்டியனு எங்கள் கூட இருந்தவர் தாங்க. எங்கள் கூட செஸ் ஆடிக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தவர் தான் அவர். லியாகத் அலி கான் இவங்கெல்லாம் எங்களோட சுற்றிக்கிட்டு. அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போய்
நின்னாங்க, பெருசாக வந்துட்டாங்க. நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார், நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார். அதனால் எம்ஜிஆருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் 2வது இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அந்த பிடிவாதம் இருந்தது. யங் ஃபெலோஸ் அப்போ செஸ்ஸு இதில் வந்து சாம்பியனாக இருந்தார். அதெல்லாம் இருந்ததுனால தான் ஒரு பெரிய பிளேயரு, ஒரு கேமில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, இது அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியனு, ஒரு நல்ல பர்சனாலிட்டி, படித்தவர், இவ்வளவு இருக்குதுன்றதுனால தான் எம்ஜிஆருக்கு அவர் மேலே அலாதி பிரியம் வந்தது. பெரிய பதவிகள் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு பொறியியல் கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஜெயசிடி பிரபாகரன் இப்போ நீங்கள் சொன்னதுனால, இப்போ இந்த கட்சியில் சேர்ந்ததுனால தான் இப்போ அவர் பேர் தெரியுது. மறந்து போயிட்டோம்ல. லியாகத் அலி கான் ஞாபகம் இருக்குதா? இதுக்கெல்லாம் கூட டெக்ஸ்ட் புக் கமிட்டிக்கெல்லாம் கூட சேர்மனாக இருந்தார் அவர். இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை. அரசியல் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் திரும்பி வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தாங்க. இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு இதுக்கு போயிருக்காரு. கிறிஸ்டியன் போய் சேர்ந்துருக்காரு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதையும் கணிந்து நன்றி சார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.